எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம். ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கருணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிக சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலையில் நின்று பரிவோடு மகிழ்ந்தால் செய்யும் அன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்களுக்கு அன்பான வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் உங்கள் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று 13/6/2025. நல்ல நேரம் மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய திதி துவிதியை திதி மதியம் 3:26 வரை, பின்பு திருதியை திதி. நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். யோகம் சுப்ரம் மதியம் 1:53 வரை, பின்பு பிராமியம். கரணம் கரசை கர்ணம் மதியம் 3:26 வரை, பின்பு வணிசை கர்ணம். சந்திராஷ்டமம் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். கிரக நிலவரம்: மேச ராசியில் சுக்கிர பகவான், ரிஷப ராசியில் சூரிய பகவான், மிதுன ராசியில் புதன் பகவான் மற்றும் குரு பகவான், சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான், தனுசு ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான். 12 ராசிக்கும் இன்னைக்கு ராஜநிலையன் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய ஜோதிட குறிப்பு, ஓகேங்களா? நட்சத்திர குறிப்பை தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அஸ்த நட்சத்திரத்துக்கு பார்க்க போறோம். பொதுவாக ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய அஸ்த நட்சத்திரம் அன்னைக்கு குழந்தைங்களை ஸ்கூல்ல சேர்க்கலாம். பொதுவாக விஜயதசமி அன்னைக்கு சேர்ப்போம். அது இல்லாமல் முன்னாடி புனர்பூச நட்சத்திரம் அன்னைக்கு சொல்லியிருக்கிறேன். அடுத்த பூச நட்சத்திரம். அதை விட்ட அஸ்த நட்சத்திரம் அன்னைக்கு குழந்தைகளை ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கான அற்புதமான நாள். புதிய ஒப்பந்தம், இந்த அக்ரிமெண்ட் போடுறாங்க பார்த்தீங்களா, இடம் வாங்குறதுக்கு இல்லை ஒரு கம்பெனியில் ஒரு அக்ரிமெண்ட் பேசுறது, எந்த விதமான அக்ரிமெண்ட்டாக இருந்தாலும் இந்த அன்னைக்கு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உண்டு. வீடு கட்டுறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு, அல்லது மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க எந்த ஒரு ஒப்பந்தம், கவர்மெண்ட் இருந்தாலும் சரி ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, இந்த ஒப்பந்தம் போடுற கையெழுத்து போகிற அமைப்பு இந்த அஸ்த நட்சத்திரம் அன்னைக்கு பண்ணிங்கன்னா நிச்சயமாக காரிய வெற்றி உண்டு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி உண்டாக்குறதும் இந்த அஸ்த நட்சத்திரம். நம்ம ஏற்கனவே புனர்பூச நட்சத்திரத்தில் அன்னைக்கு சொல்லியிருப்போம். இதே மாதிரி இந்த அஸ்த நட்சத்திரம் வர அன்னைக்கும் உங்களோட குழந்தைகள் விஷ்ணு கோயில் அல்லது பெருமாள் கோயில் எல்லாம் ஒன்று தான், அந்த கோயில் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 32 நிமிடத்துலேருந்து 42 நிமிடம் வரை அந்த கோயிலில் இருக்கணும், ஓகேங்களா? அப்படி இருந்துட்டாவே அந்த குழந்தைக்கு உண்டான ஞாபக சக்தி அதிகமாக வரும். ஓகே, இப்போ நம்மளோட ராஜநிலை எண்கள் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கட்டில் தான் எழுதிட்டு வரணும், ஓகேங்களா? அப்போ ரெகுலராக எழுதிட்டு குளிச்சுட்டு நீங்கள் எழுதும் போது அந்த எண் உங்களுக்கு அன்னைக்கு உங்களை ஆக்டிவேட் பண்ணணும், ஓகேங்களா? எழுதக்கூடிய நேரம் காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளார, பிறகு 8லேருந்து 9 மணிக்குள்ளார. அதுக்கு சில டைம்ஸ் எல்லாம் இருக்குது. அது வேணும்னா உங்கள் ஜாதக ரீதியாக கூட நீங்கள் எடுத்து வாங்கிக்கலாம், ஓகேங்களா? இன்று மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 32, ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 51, மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 45, கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 72, சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 68, கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 97, துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 74, விருச்சிக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 93, தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 89, மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 16, கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 10, மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 04. இந்த மாதிரி சிவப்பு மார்க்கர் வாங்கிக்கிங்க, எழுதுங்க. இப்போ நான் என் கையில் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இது எனக்கு உண்டான எண், ஓகேங்களா? அது மாதிரி உங்களுக்கு உண்டான எண் உங்கள் ஜாதக ரீதியாக வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதுக்கு உண்டான குருக்காணிக்கை செலுத்திட்டு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் வாங்கிக்கலாம். உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.